கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை தமிழ் வேதாகம் கொஞ்சம் விலைக்கு அழகாய் சொல்லுகிறது. ஒரு ஏழை ஏராளமான விளைச்சலை தரும் நல்ல நிலத்தை வைத்திருக்கலாம், நல்ல கவனிக்க. ஆனால் அவன் தவறான தீர்மானங்கள் செய்தால் பட்டினியாக இருப்பான். என்னுடைய பிள்ளைகளே, ஏழைகள், அதாவது அன்றாடு நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை விளைவிக்க நிலம் இருக்குமா, நல்ல ஆகாரம் வந்து கொண்டே இருக்குமா. ஆனா அவனுடைய தீர்மானம் சரியா இருக்கணும். நம்ம எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக ஓடுறோம், எதுக்காக பிரயாசப்படுறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உண்ணவும் உடுக்கவும் இருக்கிறவைகளே போதும் என்று நினைங்கன்னு பைபிள் சொல்லுது. பொருள் ஆசை உள்ளவர்களா இராதீங்க என்று பைபிள் சொல்லுது. இப்போ இவன் நல்லா விளைவிக்கிற இந்த ஆசீர்வாதத்தை இவன் சுதந்திரித்து கொள்ளாம, அதை அனுபவிக்காம, ஒவ்வொரு நாளும் பட்டினியோட கிடந்து தன் சரீரத்தை வருத்தி சரீரத்தை நேசிக்காமல் இருந்தால் பட்டினியாக இருப்பான். அப்படின்னா அவன் ஒழுங்கா சாப்பிட மாட்டான், சீக்கிரம் மரணத்தை சந்திச்சிடும். அதான் அர்த்தம். பட்டினியா இருந்தா என்ன அர்த்தம்? எதற்காக உழைக்கிறோம், எதற்காக ஓடுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, இதுல சாத்தானுடைய தந்திரங்கள் இருக்கிறது. பயமுறுத்திடுவான். உன் எதிர்காலம் எப்படி இருக்காது, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்காதுன்னு சொல்லிடுவான். உங்களுக்கு ஒரு நல்ல நில விளைச்சலை தந்தால் நல்லா சாப்பிடுங்க, வயிற்றுக்கு தேவையான அளவு சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்காக நம்ம உழைக்கல. தேவன் நமக்கு வயிறை உண்டு பண்ணியிருக்கிறார். கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தி நல்ல மனரமியமா இருக்கணும் பிரியமானவர்களே. அதைத்தான் பைபிள் சொல்லுது. ஒரு சின்ன தவறான தீர்மானம், ஏன்னா நல்ல பிஸ்னஸ், கடை வியாபாரம் நல்லா இருக்குது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வருமானம் வருது. அப்போ அவன் தீர்மானம் சரியா இருக்கணும். தீர்மானம் சரியில்லை என்று சொன்னால் அவன் பட்டினியாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதுக்காக ஓடுறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால சொல்ற, ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். அப்போ நீங்க ஆண்டவருக்கு முன்பாக எப்பவுமே தாழ்மையா இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தா அவங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனா தீர்மானம் தவறாயிடக்கூடாது. அது ஒரு அளவுதான். மற்றபடி நீங்கள் அதை தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்தி வந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுடைய சரீரம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து நாம் செயல்படும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வசனத்தை இன்னும் விளக்கமா தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசி உடைய நாமத்தை மையப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.